நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு ரொம்பவே அற்புதமான பதிவு. வெள்ளிக்கிழமை நாள் என்பது சுக்கிர பகவானுக்குரிய கிழமையாக சொல்லப்படுதுங்க. சுக்கிர பகவானுக்குரிய அதிதேவதையாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க. அதனால தான் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் என்பது அதீத சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. மேலுமே கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான நாளாகுங்க. இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை நம்ம எந்த முறையில் வழிபட்டோம்னா வறுமை நிலை முற்றிலுமே மாறி நமக்கு செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுமே உங்களை வந்து சென்றடையும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது எந்த அளவுக்கு விசேஷமோ அதை விட பல மடங்கு விசேஷமான நாளாக சொல்லக்கூடியது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தாங்க. ரொம்பவே பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயமாக திகழக்கூடிய திருப்பதியில் கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமையில் நெல்லி மரத்துக்கு பூஜை செய்து வழிபடுவது வழக்கமாகுங்க. இது பார்த்திங்கன்னா இன்றளவுமே கடைபிடிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. நெல்லி மரத்தில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் வாசம் செய்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. எந்த வீட்டில் நெல்லி மரம் இருக்குதோ அந்த வீட்டில் ஐஸ்வர்யத்துக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதாமாங்க. திருப்பதியில் செய்யக்கூடிய இந்த பூஜையை வன போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமை நாளில் நெல்லிக்கனி தீபம் ஏற்றி கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுடைய வறுமை நிலையானது நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த தீபத்தை சிவன் கோவிலில் தாங்க ஏற்ற வேணும். இல்லைன்னா வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில், அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துலையோ இல்லைன்னா காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கிர ஓரையிலையோ இந்த தீபத்தை ஏற்றி வழிபட வேணுங்க. நீங்கள் ஏற்றும்போது வெள்ளிக்கிழமை பூஜை அனைத்தையுமே நீங்கள் நிறைவு செய்த பின்னாடி 21 நெல்லிக்கனிகளை எடுத்து மேலே இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் எடுத்து விட்டு பூத்திரி போட்டு தயார் செய்து வைத்து கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பொருளை வைத்து கனகதாரா ஸ்தோத்திரத்தின் ஒவ்வொரு ஸ்லோகத்தையுமே நம்ம சொல்லி முடித்த பிறகு ஒவ்வொரு தீபமாக நம்ம ஏற்ற வேணுங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் நிறைவடைந்த பின்னாடி கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி நம்மளுடைய வழிபாட்டை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த முறையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லிக்கனி தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலையானது முற்றிலுமே மாறிவிடுங்க. செல்வ செழிப்பானது ஏற்படும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. வீட்டில் நெல்லி மரம் வச்சுருக்கக்கூடியவங்க கார்த்திகை வெள்ளிக்கிழமை நாளில் நெல்லி மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாருடைய போற்றிகளை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. அதுலேயும் குறிப்பாக வில் வேலைகளால் அர்ச்சனை செய்வது கூடுதல் பலனை கொடுக்குங்க. விநாயகருக்கு என்று தனியாக அர்ச்சனை செய்துவிட்டு அதற்கு பிறகு நெல்லி மரத்துக்கு தனியாக நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. மேலுமே தீபத்துக்கு பெயர் போன கார்த்திகை மாதத்தில் இந்த முறையில் மகாலட்சுமி தாயாருக்கும் சிவபெருமானுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் வறுமை நிலை என்பதே வரவே வராதுங்க. மகாலட்சுமி தாயார் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிலையாக நிலைத்திருப்பதில்லைங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்னொருத்தரோட வீட்டில் இருப்பாங்க. இப்படி அனைவருடைய வீட்லேயுமே வாசம் செய்யக்கூடியவங்க தான் மகாலட்சுமி தாயார் ஆவாங்க. இப்படி மகாலட்சுமி தாயார் வலம் வரும்போது தினமும் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு முறையாவது வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வேண்டிக் கொள்ளக்கூடியவங்க தாங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் நம்முடைய வழக்கமும் கூட. வகையில் தினமும் நம்ம வீட்டில் மகாலட்சுமியோடைய வருகையை பெற வேணும்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வீட்டு நிலைவாசப்படியில் எந்த குறியீட்டை நம்ம வரைய வேணும், எப்படி வரைய வேணும், வீட்டில் மகாலட்சுமி பூஜையை எப்படி செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க.
கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளான இந்த நேரத்தில் இந்த குறியீட்டை உங்களுடைய நிலைவாசப்படியில் வரைந்திருக்க வேணுங்க. அதற்கு முன்னாடி நிலைவாசலில் கோலம் போட்டு நிலைவாசல் படிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து அழகாக வைத்திருக்க வேணுங்க. பார்த்ததுமே உங்களுடைய நிலைவாசப்படி மகாலட்சுமி அம்சம் நிறைந்ததாக இருக்க வேணுங்க. அன்றைய நாளில் குளித்து முடித்து சுத்தமான பிறகு ஒரு சின்ன கிண்ணத்தில் வாசனை நிறைந்த குங்குமம் போட்டு பன்னீர் ஊற்றி இரண்டையுமே கலந்து ஓரளவுக்கு திக்காக இருக்கும்படி நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க. இந்த குங்குமத்தை தொட்டு நிலைவாசல் கதவுல ஸ்வஸ்திகா சின்னத்தை வரைய வேணுங்க. ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தாங்க. மகாலட்சுமியை மனதார நினைத்து ஸ்வஸ்திக் சின்னத்தை நிலைவாசல்லையும் கதவுலையும் வரைய வேணுங்க. அதற்கு பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேணுங்க. கார்த்திகை மாதத்தில் நிலைவாசலில் விளக்கு ஏற்றுபவங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிலைவாசப்படியில் விளக்கேற்றி வைத்து விட்டு அதற்கு பிறகு பூஜை அறையில் வந்து நீங்கள் விளக்கேற்றி மகாலட்சுமி தாயாருக்கு 2 டைமண்ட் கற்கண்டுகளை வைத்து பூஜையை எளிமையாக நீங்கள் செய்யலாங்க. அதற்கு பிறகு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாங்க. அவ்வளவு தாங்க காலை நேரத்தில் வழிபாடு செய்ய வேணும். அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் மாலை 6 மணிக்கு மகாலட்சுமி தாயாருக்கு உங்களுடைய கையால் வெள்ளை நிற பிரசாதத்தை செஞ்சு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் பூஜை செய்ய வேணுங்க. நைவேத்தியமாக கற்கண்டு சாதம், அக்கரகார வடிசல், இல்லைன்னா பால் பாயாசம் ஏதாவது உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் வழிபடலாங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் செஞ்சு வழிபடுவது சிறப்பானதாகுங்க. நீங்கள் செய்யக்கூடிய நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்க வேணுங்க. மேலுமே அன்றைய நாளில் மகாலட்சுமிக்கு வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்ற வேணுங்க. மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி நம்ம பூஜைகளை செய்ய வேணுங்க. மேலுமே நம்ம மந்திரங்களை படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி என்று சொல்லி மகாலட்சுமியுடைய மந்திரத்தை நீங்கள் ஒலிக்க விட்டு கூட கேட்கலாங்க. அதற்கு பிறகு சாம்பிராணி தூபம் போட்டு தீப தூப ஆராதனை காண்பித்து உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. செஞ்சு வச்சிருக்கக்கூடிய பிரசாதத்தை பூஜை முடிந்த பிறகு வீட்டில் இருப்பவங்களுக்கும் சாப்பிட கொடுக்கலாங்க. நீங்களும் சாப்பிடலாங்க. முடியாதவங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இனிப்பு பிரசாதத்தை தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முறையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சிங்கன்னா மகாலட்சுமி தாயார் உங்களுடைய வீட்டுக்கு எப்பயுமே தடையில்லாமல் வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த வழிபாட்டை சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக முதல் வெள்ளிக்கிழமை நாளில் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமையிலுமே இந்த வழிபாட்டை செய்யலாங்க. இப்படி நீங்கள் செய்வதனால மகாலட்சுமி தாயாருடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாறிடுங்க. செல்வத்திற்கு அதிபதியாகவும் திருமாலுடைய மனைவியாகவும் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை அதிகமான பக்தர்கள் வழிபடுவாங்க. வழிபடக்கூடிய தெய்வமாகவும் இருந்துட்டு வராங்க. வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாள் மட்டும் இல்லைங்க, மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க. மங்களகரமான வாழ்க்கை அமைய வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டோம்னா அவருடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியுங்க. இதனால் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. லட்சுமியோடைய அருளை பெறுவதற்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அன்றைய நாளில் உபவாசமாக விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. செல்வம் பெறுவதற்கு வெள்ளிக்கிழமை நாளில் இருக்கக்கூடிய விரதத்திற்கு வைபவ லட்சுமி விரதம் என்று பெயராகுமாங்க. வெள்ளிக்கிழமைக்கு உரிய மிக அற்புதமான பெண் தெய்வமாக இவரே சொல்லப்படுறாங்க. இதனால தான் அவருக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருந்து வழிபடுவங்களுக்கு தன்னுடைய அருளுடன் செல்வ வளத்தையும் கொடுப்பாங்க, வசதியான வாழ்க்கையை கொடுப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. விரதத்தை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிப்பதனால மட்டுமே இந்த விரதத்தினுடைய முழு பலனையும் நம்மளால் அடைய முடியுங்க.
பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபடும் போது எந்த முறையில் வழிபடுவீங்க என்பதை மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.